Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 17/11/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஸ்ட்ரே ரவுண்டுக்கான எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸாக இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டுனுடைய ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கட் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போது சென்டாக்கில் எலிஜிபிள் அண்டு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு ஸ்ட்ரே ரவுண்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரிசல்ட்டு நாளை வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்ட்லேயோ இல்லை மற்ற ஸ்டேட்டில் அந்த கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா அந்த மாணவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்கள இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் விட்டுருக்காங்க. இதில் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 17/11/2025 இரவு 8 மணிக்குள்ளே சென்டாக் வெப்சைட்டில் போயிட்டு டேஷ்போர்டில் லாகின் பண்ணி உங்களுடைய கொரீஸை நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம இந்த வீடியோவையே 8 மணிக்கு தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது தொடர்பாக உங்களுக்கு மெயிலும் அதே போல் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் இதை பற்றின மெசேஜ் வந்திருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா உடனுக்குடனா நீங்கள் சென்டாக்கினுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் கிடையாது அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணி மெயிலும் போடலாம், ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் சென்டாக்கினுடைய அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் ஃபார் யூஜி கோர்சஸ் 2025-2026. இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இஃப் எனி மே பி சப்மிட்டட் யூஸிங் டேஷ்போர்ட் லாகின் அண்டர் த கிரீவியன்சஸ் ஆப்ஷன் பிஃபோர் 17/11/2025 இன்று இரவு 8 மணிக்குள்ளே போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்டையும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அவங்கள ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டில் அந்த மாணவருக்கு சீட்டு கிடைத்திருந்தால், ஓகேங்களா, அலாட் ஆகி நீங்கள் போய் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அதே போல் மற்ற ஸ்டேட்ஸில் ஏதாவது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகியிருந்தாலும் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது நீக்கம் செய்யப்பட்டிருக்கும். இல்லை சார், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை, எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்ட்ரே ரவுண்ட்லேயும் சீட் கிடைக்கல, வேறு எந்த ஸ்டேட்லேயும் சீட்டு கிடைக்கல, ஆனால் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் என்னோடய பெயர் இருக்குது அப்படின்ற எக்ஸம்ஷன் கேஸாக இருந்தீங்கன்னா உடனுக்குடனாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சென்டாக்கினுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இது லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் இன்எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்டு. இன்எலிஜிபிள் கேண்டிடேட் ஒரு 11 பேர் இந்த சென்டாக்கினுடைய ஸ்ட்ரே ரவுண்டுக்கு பாண்டிச்சேரி மற்றும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஏதாவது உங்கள் பெயர் இருக்குது, ஆனால் நான் எலிஜிபிள் கேண்டிடேட் தான், எனக்கு ஸ்ட்ரே ரவுண்டில் எங்கேயுமே சீட்டு கிடைக்கல, என்னுடைய பெயர் இங்கே வீட் அவுட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம், சென்டாக்கு மெயில் பண்ணலாம், உங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரு மெயிலை போட்டுட்ருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கொரீஸை, உங்களுடைய கிரீவியன்சஸை நீங்கள் மெசேஜாகவும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓவரால். இது எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு தான், இது அலாட்மெண்ட் இல்லை. அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரே ரவுண்டுக்கு நாளை வெளியிடப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு சென்டாக்கிலிருந்து வந்திருக்கிற அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ ரவுண்ட் 3லேயோ ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ இல்லை ஸ்ட்ரே ரவுண்ட்லேயோ சீட்டு கிடச்சிருச்சு,
எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு சென்டாக்னுடைய ஸ்ட்ரே ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கடைசி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you. Have a nice day.